ஹலோ வேஸ் அனைவரும் வணக்கம். நாய்க்குட்டி செஞ்சது தான் அனைவரையும் அதிர வச்சது. நடந்தது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு கிராமத்துல சலீம் என்ற ஒரு இளைஞன் இருக்கான். அவனுக்கு ஒரு அழகான ஒரு தங்கச்சி. அவனுடைய தங்கச்சிக்கு 5 வயசு இருக்கும் போது அவனுடைய அப்பா அம்மா இறந்துடுறாங்க. அவனுடைய தங்கச்சி பேரு ஜைனப். ஜைனப்ப நல்லபடியா காப்பாத்துறாரு. ஜைனப்னா உசுர அவருக்கு. அந்த அளவுக்கு தனது தங்கைய பாதுகாப்பா வளர்க்கிறாரு. இப்ப அவங்க படிப்படியா வளர்றாங்க. ஜைனப்பும் பெரியவளா மாறுறா. சலீம் வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு அவளுக்கு தேவையான அனைத்தையுமே பூர்த்தி செய்யறாரு. சலீம் ரொம்ப கெட்டுக்கோப்பா பார்க்கறது அழகா இருப்பான். அதே நேரத்துல சலீம பொண்ணுங்க எல்லாம் பார்த்துச்சுன்னா சலீமோட தங்கச்சி ஜைனப்பு ரொம்ப கோவப்படுவா. அவங்கள்ட்ட வந்து வம்பிழுப்பா. இதனாலேயே சலீம் கூட எந்த ஒரு புண்ணியும் ஒட்டுறதுக்கு விட மாட்டா. இப்ப கொஞ்ச நாளாவது ஒரு நாள் சலீம் ஜைனப் சொல்லிட்டு தொழில் ரீதியா வெளில போறேன், கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துடுறான், பத்திரமா இருந்து சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்ப ஒரு மாசம் ஆகுது சலீம் வரல. இப்ப அங்குள்ள இளைஞர்கள்ட்ட இது போல என்னுடைய அண்ணனை பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறா. ஆனா யாருமே பாக்கலன்னு சொல்லிடுறாங்க. சரி எங்கதான் போயிருப்பா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கா. இப்ப 2 மாசம் கழிச்சு சலீம் வீட்டுக்கு வராரு. ஆனா வரும்போது கூடவே ஒரு பொண்ணி அழைச்சிட்டு வராரு. அதை பார்த்து ஜைனப் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறா. அண்ணா யாரு இது அப்படின்னு அவ கேக்குறா. அப்பதான் அவர் சொல்றாரு, இது உன்னுடைய அண்ணி சைமா அப்படின்னும், நாங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப இதை கேட்டு ஜைனப் ரொம்ப கோவப்படுறா. என் முன்னிலையில் தான் திருமணம் ஆகணும்னு சொன்னேன், என்னை விட்டுட்டு ஏன் இப்படி திருமணம் பண்ண அப்படின்னு கோவப்படுறா. அப்பதான் அவர் சொல்றாரு, நான் தொழில் ரீதியா வெளில போனேன். அப்ப எனக்கு தெரிஞ்ச வயசானவரு அவரோட பேத்திய வீட்டுல வச்சிருந்தாரு. இப்ப அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இப்ப ஒரு நாள் என்ன கூப்பிட்டு என் பொண்ணை திருமணம் பண்ணிக்க, என்கிட்ட வரதட்சணையோ எதுவுமே கொடுக்கறதுக்கு காசு இல்ல, ஆனா அதே நேரத்துல நான் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன், அதனால என்னோட பேத்தி திருமணம் பண்ணிக்க அப்படின்னு அவர் சொன்னாரு. எனக்கு வேற வழி இல்ல, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுவும் 10 வருஷமா எங்க 2 பேத்துக்குள்ள பழக்கம், அதனாலேயே நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு ஜைனப் கோவப்படுறா. இருந்தாலும் வேற வழி இல்ல. இப்ப அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல ஜைனப் அவனுடைய அண்ணனும் அண்ணியும் சேர விடாம எப்போதும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பா. அண்ணி மேல ரொம்ப கோபமா இருக்கா. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜைனப் மேலதான் சலீம் ரொம்ப அன்பா இருப்பான். இப்ப அவனுடைய அன்பு ஃபுல்லா அவனுடைய மனைவிடம் போகுது. இப்ப இதை பார்த்து ஒவ்வொரு முறையுமே ஜைனப் பொறாமப்படுறா. இதனாலேயே அவங்க 2 பேத்துக்குள்ள எப்போதுமே டிஸ்டர்ப் பண்றா. ரூம்லயும் ஒன்னா இருக்க விட மாட்டா. இப்படி பல விதங்கள்ல அவங்க 2 பேத்தையும் இடைஞ்சல் பண்ணிட்டே இருக்கா. இப்ப அவன் நினைக்கிறா, இவங்க 2 பேத்துக்கு குழந்தை பிறக்க கூடாது, குழந்தை பிறந்தா நம்மள சுத்தம் மறந்துடுவாங்க அப்படின்னு அவன் யோசிக்கிறா. இப்ப சலீமோட மனைவி கர்ப்பமாவரா. ஆனா கர்ப்பமானத ஜைனப்பிடம் அவங்க சொல்லவே இல்லை. இப்ப நாட்கள் ஆயிட்டு இருக்கு. 5-6 மாசம் ஆகும்போது ஜைனப்புக்கு தெரிஞ்சிருது. கோவப்படுறா. அந்த குழந்தை எப்படி பிறந்து எப்படி வளருது நான் பாக்குறேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்கா. இப்போ 9 மாசம் முடியுது. அவங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. பெண் குழந்தை பிறந்த பிறகு அதை பார்த்து சலீம் ரொம்ப ஆசையா கொஞ்சறான். அந்த குழந்தை பார்க்கறதுக்கு அப்படியே சைமா மாதிரியே இருக்கு. இப்ப இதனால பயங்கரமா கோவப்படுறா ஜைனப். இப்ப ஒன்ன மாதிரி பிறக்கல, அண்ணி மாதிரி பிறந்திருக்கு அப்படின்னு கோவப்படுறா. ஏதோ இருந்தாலும் நம்ம தேவதை தானே அப்படின்னு அவனுக்கு கொஞ்சறான். இப்ப இதனால நாளுக்கு நாள் அவளுடைய பொறாம அதிகரிச்சுட்டே போகுது. ஜைனப் ஒரு நாள் குழந்தைய தொட்டில போட்டு ஆட்டுற மாதிரி திடீர்னு பிடிச்சி கீழே தள்ளி விடுறா. இந்த இடத்துல சைமா ஓடி வந்து, ஏன் இப்படி குழந்தை கீழே தள்ளிட்டு அப்படின்னு அவன் கேட்கிறான். நீ தான் ஊஞ்சல் கட்டின, இப்படியா கட்டுறது, நீ ஊஞ்சல் இப்படி கட்டினதால தான் குழந்தை இப்படி வீழ்ந்துருச்சு அப்படின்னு அவ சொல்றா. ஆனால் குழந்தைக்கு அடிப்படல, லேசான காயம் கூட ஏற்படலையே அப்படின்னு கோவப்படுறா. இப்போ ஒரு நாள் சலீமும் தொழில் ரீதியா வெளில போயிட்டான். சைமா குழந்தையோட தூங்கிட்டு இருக்கா. இப்ப ஜைனப் ஒரு திட்டம் போடுறா, இந்த குழந்தை என்ன பண்றது அப்படின்னு. உடனடியா அவன் தூங்கிட்டு இருக்கும் போது குழந்தை தூக்கிட்டு காட்டு வழியா வெளில நடந்து போறா. நடந்து போயிட்டு அங்க ஒரு மரத்துக்கடியில அந்த கூடையில வச்சுட்டு நிறைய ஏதாவது தூக்கிட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவ திரும்ப போயிடுறா. குழந்தையோட சத்தம் அங்க கேட்டுட்டே இருக்கு. இந்த வழியா ஒரு பெண் நாய் வருது. நாய் வந்த பிறகு அந்த நாயும் குட்டி போட்டிருக்கு. அது கூட 4-5 குட்டிகளும் ஓடி வருது. இப்ப அந்த குழந்தைய பார்த்த பிறகு அந்த நாய்க்கு ஒண்ணுமே புரியல, எப்படி மனித குழந்தை இங்க வந்து கிடக்குது அப்படின்ட்டு அந்த நாய்க்குட்டியை சுத்தி சுத்தி வருது. இப்பதான் அந்த குழந்தைய தூக்கிட்டு அது இருக்கிற பகுதிக்கு அது போகுது. இப்ப நாய்க்குட்டிகளோட சேர்ந்து அந்த குழந்தையும் இதுதான் தாய் நினைச்சிட்டு பால் குடிக்குது. இப்ப இதே நேரத்துல சைமா எழுந்துச்சு பாக்கா, குழந்தை இல்ல. குழந்தை இல்லன்னு பயங்கர அதிர்ச்சி ஆவரா, அழுவுறா. இந்த இடத்துல தான் கத்தி கதறா. இப்ப அவருடைய கணவரும் வராரு. அவரு என்னன்னு கேக்குறாரு, இது போல குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்றா. இப்ப எல்லோருமே கதறிட்டு அந்த ஊர் முழுவதும் தேடுறாங்க. ஆனா குழந்தை எங்கேயுமே கிடைக்கல. இப்பதான் ஜைனப் வந்து சொல்றா, இது போல நீங்க 2 பேரும் குழந்தை கவனிக்காம எப்போதும் ஒட்டி குழாவிட்டே இருந்திருக்கீங்க, அதனாலதான் குழந்தைக்கு இப்படி வந்து ஏற்பட்டுருச்சு, குழந்தை மேல உனக்கு அக்கறையே இல்ல, குழந்தைய விட்டுட்டு இப்படியே தூங்குவாங்க அப்படின்னு பல விதமா பேசுறா. இப்ப யாராலையும் எதுவுமே பேச முடியல. அதே நேரத்துல நாய்க்குட்டிகள் கூட அந்த குழந்தை படுத்திருக்கு. இப்ப மறுநாள் விடியுது. மறுநாள் மெய்யப்பன், அதாவது ஆடு மேய்க்கிறவரு அங்க வராரு. அவருக்கு வயசு 60 இருக்கும். இப்ப வந்து பாக்குறாரு, ஒரு மனித குழந்தையோட சத்தம் கேக்குது. ஆனாலும் நாய்கள் கூட படுத்திருக்கு. இப்ப அதை பார்த்துட்டு மையப்ப அதிர்ச்சியா வராரு. எப்படி நாய் கூட மனித குழந்தை இருக்கு அப்படின்ட்டு குழந்தை தொடறதுக்காக ஓடுறாரு. இப்பதான் அந்த நாய் பயங்கரமா குறைக்குது. அது கடிக்க வருது. இப்ப அந்த நாயிடம், நான் கெட்டவன் கிடையாது, இந்த குழந்தைய நல்ல முறையில நான் வளர்ப்பேன், நான் அந்த குழந்தைய ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த நாய்க்குட்டிய தடவி தராரு. இப்ப அந்த நாயும் இவரை பத்தி புரிஞ்சுக்குது, எதுவுமே செய்யல. இப்ப உடனடியா அந்த குழந்தைய தூக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு.
நேரா வீட்டுக்கு போயிட்டு அவனோட மனைவிடம், மெய்யப்பனோட மனைவிடம் இது போல குழந்தை காட்டுல கடந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இதை கேட்டு அவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. கடவுள் நமக்காக இப்படி ஒரு குழந்தைய கொடுத்துருக்கு அப்படின்னு அவங்க சந்தோஷம் பேசுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீண்ட காலமா குழந்தையே இல்ல. இப்ப அந்த குழந்தைய அவங்க வந்து வளர்க்குறாங்க. இப்ப அதே நேரத்துல சலீமோட குடும்பத்துல எப்போதும் சோகமாவே இருக்கு. மகள் எங்கேயாவது உயிரோட இருப்பா அப்படின்னு சைமா அழுதுட்டே இருக்கா, சொல்லிக்கிட்டே இருக்கா. இந்த இடத்துல கொஞ்ச நாள் ஆகுது. இப்ப அவன் திரும்பவும் கர்ப்பமாவரா. கர்ப்பமானாலும் அவன் மனதுல சந்தோஷமே இல்ல. எப்பொழுதுமே அந்த குழந்தைய நினைச்சுக்கிட்டு அழுதுட்டே இருக்கா. திரும்பவும் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகுது. ஆண் குழந்தை பிறந்தாலும் சைமாவுக்கு சந்தோஷம் இல்ல. இருந்தாலும் ஜைனப் இதை பார்த்து பயங்கரமா கோவப்படுறா. ஏற்கனவே பெண் குழந்தை இப்ப ஆண் குழந்தையா அப்படின்னு கோவப்படுறா. என்ன இருந்தாலும் இவ சோகமாவே இருக்கத்தால இப்ப சலீம் சொல்றாரு, நம்ம இங்கே இருந்தோம்னா கண்டிப்பா இந்த வருத்தம் போவாது, நம்ம வெளியூர் வேற எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு சலீம் சொல்றாரு. சரின்னு சைமாவும் சொல்றா, பக்கத்து ஊர்ல பக்கத்து கிராமத்துல ஒரு வீடு வாங்கியிருக்கேன், அங்க போய் தங்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப சரி அப்படின்னு அவங்க 3 பேருமே அங்க போறாங்க. இப்ப அதே நேரத்துல நம்ம மெய்யப்பனோட மனைவி குழந்தை தொட்டில போட்டு நாய்க்குட்டிடம் இப்படி சொல்லிட்டு போறான், நீ இதை பாத்துக்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்ட்டு அவ போறா. தொலைதூரத்துல ஒரு கிணறு இருக்கு, அங்க தண்ணி முள்ளுறதுக்காக மெய்யப்பனோட மனைவி போறா. அங்க 4-5 பெண்கள்லாம் தண்ணி முண்டு இருக்காங்க. இப்போ ஒரு பெண்ணை பாக்குறா. இப்ப அவ புதுசா இருக்கா. நான் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா அப்படின்னு கேக்குறா. அவதான் சைமா. சைமா சொல்றா, நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன் அப்படின்னும் அவ சொல்றா. மேலும் நீங்க எங்க தங்கிருக்கீங்க அப்படின்னும் அவ கேக்குறா. இங்கதான் பக்கத்துல தான் தங்கியிருக்கேன், என் கூட ஒரு குழந்தையும் இருக்கு அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப சரி நான் உங்க வீட்டுக்கு வரலாமா அப்படின்னும் கேக்குறா. வா, தாராளமா வா, நம்ம பக்கத்து வீடு தானே, எப்போதுமே நீ வரலாம், எப்போதுமே நீ போலாம் அப்படின்னும் மையப்பனோட மனைவி சொல்றா. இப்ப சரி அப்படின்னு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. இந்த நேரத்துல வேகமா ஓடி வரா. ஜைனப் வந்து அவனோட அண்ணியிடம் கத்துறா, அண்ணா உன்னை தேடிட்டே இருக்காரு, குழந்தைய இப்படி தனியா விட்டுட்டு இப்படி வந்திருக்கீங்களே, இவ்வளவு நேரம் வந்து இங்க இருக்கீங்களே, இது நியாயமா இருக்கா? ஏற்கனவே ஒரு குழந்தைய நீங்க தொலைச்சிட்டீங்க, இப்ப இந்த குழந்தையும் தொலைக்கிறதுக்காக இப்படி பண்றீங்களா அப்படின்னும் அவ கேட்கறா. இதை கேட்டு மையப்பனோட மனைவி ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறா. அவ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பதட்டம் வந்து வருது. சரி இன்னொரு நாள் பாத்துக்கலாம், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மெய்யப்பனோட மனைவிட்ட சொல்லிட்டு அவ போயிடுறா. இப்ப மெய்யப்பனோட மனைவி வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துட்டு அவருடைய கணவரிடம் நடந்த விஷயத்த சொல்றா. இது போல ஒரு பொண்ணு பார்த்தேன், இப்ப இன்னொரு பொண்ணு வந்தா, அவ இது போல ஒரு குழந்தை தொலைச்சது போதாதா அப்படின்னு அவ சொன்னா. இதை கேட்டு எனக்கு அதிர்ச்சியா இருந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப மெய்யப்ப என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் ஒண்ணு இருக்காது, எதை பத்தியும் கவலைப்படாம இது கடவுள் நமக்காக கொடுத்த குழந்தை அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப காலங்கள் கிடக்குது. இப்ப 7 வருஷம் கிடக்குது. இப்ப 7 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைகள் எல்லாம் நல்லா வளர்ந்துருது. இப்போ ஒரு நாள் அந்த குழந்தையோட பேரு சொர்க்கம்னு பேர் வச்சிருக்காரு மெய்யப்பன். இப்ப சொர்க்கம் விளையாண்டு இருக்கு. இப்போ ஒரு நாள் சலீமோட பையனும் அங்க வந்து ஒரு குதிரை பொம்மை வச்சு விளையாண்டு இருக்கான். இந்த இடத்துல தான் மையப்பனுடைய குழந்தை அங்க வந்து வருது. அங்க வந்து விளையாண்டு இருக்கு. உன்னுடைய குதிரை எனக்கு தா அப்படின்னும் அது கேக்குது. இப்பதான் அவனும் சரி விளையாடு அப்படின்னு கொடுக்குறான். ஆனாலும் திரும்ப கேட்கறான். ஆனா அந்த குழந்தை கொடுக்கல. இப்ப குடு அப்படின்னு அவன் புடுங்கிறான். இப்ப அதாவது மையப்பனுடைய குழந்தை அந்த பெண்ணு அழுவுது. இப்பதான் அந்த சிறுவனுடைய அம்மா அங்கிருந்து வரா. சைமா வரா. சைமா அந்த குழந்தை என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் பொம்மை கொடுக்க மாட்டா, அதான் புடுங்கிட்டு அப்படின்னும் அவனுடைய பையன் சொல்றான். அந்த குழந்தைய பாக்குறா. அந்த பெண் குழந்தை பாக்குறதுக்கு அப்படியே சைமா மாதிரியே இருக்கு. இவனுக்கு ஒன்னே புரியல, 2 குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கிறதால இவ குழப்பம் அடைகிறா. இப்ப யாரு உங்க அப்பா அம்மான்னு கேக்குறா. இது போல மெய்யப்பன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இவ ஒரே குழப்பம் அடைஞ்சு நேரா அவனோட பையனை அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப அந்த குழந்தையும் வந்து அழுதுட்டு இருக்கு. இப்ப மெய்யப்பன் அங்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப சைமா நேரா வீட்டுக்கு வந்துட்டு சலீமிடம் இது போல ஒரு குழந்தைய பார்த்தேன், அந்த குழந்தை நம்மள மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றா. ஆனாலும் அவன் நம்பல. சரி உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துருக்கான். இப்ப சில நாள் ஆகுது. இப்ப இந்த விஷயம் ஜைனப்புக்கு தெரியுது. அப்ப அந்த குழந்தை இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு அவ யோசிக்கிறா. அந்த குழந்தைய ஏதோ நிறைய ஏதாவது தூக்கிட்டு போயிருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன், ஆனா அந்த குழந்தை உயிரோட இருக்கா அப்படின்னு அவ அதிர்ச்சி ஆகுறா. இந்த இடத்துல தான் அந்த குழந்தை உயிரோட இருந்தா நமக்கு தான் ஆபத்து, நம்ம அந்த குழந்தை கொண்டுடும் அப்படின்ட்டு ஒரு கயிறு எடுத்துட்டு போயிட்டு மையப்பனோட குழந்தை படுத்திருக்கிற இடத்துக்கு அவ போறா. யாரும் இல்லாத நேரத்துல அங்க போறா. இப்ப அந்த குழந்தையும் படுத்திருக்கு. இப்ப கயிறு எடுத்துட்டு அந்த குழந்தைய நெருங்குறா. நாய் அங்க உட்காந்துருக்கு. இப்ப இவளை பார்த்து நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த நாய் டக்குன்னு ஜைனப்போட காலை கடிச்சிடுது. கடிச்ச உடனே அலறா. இப்ப அங்க எல்லோரும் ஓடி வராங்க. இப்பதான் மெய்யப்பனோட மனைவியும் யாருன்னு எதுக்கு இங்க வந்து அப்படின்னும் அவன் கேட்டிருக்கிறாங்க. இப்ப அவ எதுவுமே பேசாம இருக்கிறா. நேரா வீட்டுக்கு வந்துடுறா. நேரா வீட்டுக்கு வந்துட்டு 2-3 நாள் வெளியில சொல்லாம இருக்கிறா. ஏன்னா நாய் கடிச்சுன்னு சொன்னா ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லாம இருக்கிறா. இப்ப 2-3 நாள் கழிச்சு வலி தாங்க முடியாம அழுதுட்டு இருக்கா. இப்பதான் சலீமும் என்னன்னு கேக்குறான். இப்ப காலில் உள்ள காயத்தை அவன் கண்டுபிடிக்கிறான். நாய் கடிச்சிச்சு அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப நேரா மருத்துவமனைக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போன பிறகு இது போல நாய் கடிச்சது ரொம்ப நாளாயிடுச்சு, இதுக்கு மேல சரி பண்றது ரொம்பவே கஷ்டம், காலங்கள் கடந்துதான் இங்க வந்திருக்கீங்க, இது மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால இது மாதிரி நாய் போலதான் கத்திட்டு இருப்பாங்க, இதுக்கு அப்புறம் இவங்களை சரி பண்றது கஷ்டம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப சலீமுக்கு பயங்கர கோபம். இப்ப நேரா மெய்யப்பனிடம் எதுக்காக நாய் கடிச்சது அப்படின்ட்டு கோபத்துல வந்து மெய்யப்பனிடம் கத்துறான். நாய் எதுக்காக கடிச்சது, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு
கேட்டிருக்கிறா. அப்பதான் மையப்பன் சொல்றான், நாங்க எதுவுமே பண்ணல, ஜெயனப் தான், அந்த பொண்ணு தான் இங்க வந்தா, குழந்தை ஏதோ பண்ண நினைச்சா, உடனே கடிச்சிச்சு அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப அந்த குழந்தைய பாக்குறான். அந்த குழந்தை அச்சு அசலா அவனுடைய மனைவி போலயே இருக்கு. இப்ப அவனுக்கு உண்மையே புரியல, உண்மையிலே இது நம்ம குழந்தை அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இந்த குழந்தை யாரு அப்படின்னு மையப்பன் கேட்கிறான். உண்மையை சொல்லு, இந்த குழந்தை உன் குழந்தை அப்படின்னு அவன் கேட்கிறான். இப்பதான் மையப்பன் சொல்றான், இல்ல அப்படின்னு அழுதுகிட்டு இந்த குழந்தை காட்டில் இருந்தது. ஒரு நாய் இந்த குழந்தைய பார்த்துட்டு அது தூக்கிட்டு வந்து உட்கார்ந்தது. இந்த இடத்துல தான் இதை நான் பார்த்தேன், இப்போ என்னோட வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னும் மையப்ப சொல்றான். இப்போ இதை கேட்டு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிறான் சலீம். இப்போ தன்னோட மகள் தான் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான். இப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனை ஆன்சர் பண்றான். இப்போ மருத்துவமனையிலேருந்து ஃபோன் பண்றாங்க. அவனுடைய தங்கச்சி ஆபத்தான நிலையில் இருக்கா, அவருடைய காலை உடனடியாக எடுத்தாகணும், அப்பதான் அவன் தப்பிக்க முடியும் அப்படின்னும் அவன் சொல்றாங்க. இப்போ சரி அப்படின்னு மருத்துவமனைக்கு போறான். அவளுடைய காலையும் கட் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ மருத்துவமனையில் சொல்றாங்க, இங்க ஏதாவது ஒரு அறையில தனியாக தான் வைக்க முடியும், அப்படி இல்லைன்னா அவளோட சத்தம் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும் அப்படின்னும் அவன் சொல்றா. சலீமோட மனைவி சைமா, அதெல்லாம் வேண்டாங்க, நம்ம வீட்டுக்கு கொண்டு போவோம், அங்க ஒரு தனியான ஒரு அறையில நம்ம வச்சிருப்போம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. வீட்டுக்கு கொண்டு வராங்க. தனி அறையில அடைச்சிட்டு அவங்க சாப்பாடு மட்டும் கொடுக்குறாங்க. அவங்களோட சத்தம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஒரு நாள் சோர்ந்து அப்படியே வந்து படுத்துடுறா. இப்பதான் ஒரு நாள் சுத்தமா சத்தம் கேட்காம இருக்கு. இப்ப கதவை ஓபன் பண்ணி பாக்குறான். அங்க ஒரே ஒரு சீட் மட்டும் இருக்கு. அந்த சீட்ல, சலீம், நீ என்னுடைய உண்மையான அன்பான சகோதரன், ஆனா நான் உனக்கு செஞ்சது எல்லாமே துரோகம் தான். அதாவது பொறாமையால நான் இப்படி விழுந்துட்டேன். பொறாமை காரணமா உன்னுடைய குழந்தைய கொல்றதுக்காக காட்டு கொண்டு போனேன், அங்க நான் விட்டுட்டு வந்துட்டேன். இது செஞ்சது நான் தான். அதுக்கு பிறகுதான் அந்த குழந்தைய நாய் வந்து வளர்த்துருக்கு, மெய்யப்பன் வந்து வளர்த்துருக்காரு. என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் வந்திருக்கு. அப்பதான் அவனுக்கு எல்லாமே புரியுது. இப்ப அவனுடைய தங்கச்சி பார்க்கறான். அவளுடைய உயிர் அடங்கி இருந்தது, அது இறந்துட்டா. இப்ப உடனடியா அவளை அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. இப்ப மெய்யப்பனோட மனைவியும் அவனுடைய மகள் கிடைச்ச சந்தோஷத்துல இங்க இருக்காங்க. இப்பதான் சலீம் சொல்றான், என்னுடைய மகள் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்க வளர்த்ததுக்கு கோடி நன்றி, அதே போல நீங்க எங்க கூட தான் இருக்கணும், வேற எங்கேயும் போக கூடாது, எங்க கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெய்யப்பனுடைய மனைவியும் அவங்க கூட வச்சுக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பம் அதுக்கு சந்தோஷமா வந்துருக்கு. இந்த வீடியோ பிரச்சனைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.